நம்ம தமிழ்நாடு ஒரு காலத்துல மிகப்பெரிய கான்டினென்ட்டா இருந்திருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நம்ம பண்டைய தமிழ் நூல்கள்ல போட்டிருக்கிறது படி 6,80,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள 49 நாடுகள் கொண்ட மிகப்பெரிய கான்டினென்ட்டா இருந்திருக்கு நம்மளோட தமிழ்நாடு. குமரிகண்டம். குமரிகண்டம்ல வாழ்ந்த மக்கள் மருத்துவத்துல பேர் போனவங்களா இருந்திருக்காங்க. அங்க வாழ்ந்த சித்தர்கள் ஒருத்தரை பார்த்தே அவங்களுக்கு என்ன நோய் வந்திருக்கு, அந்த நோய்க்கு என்ன மருந்து கொடுக்கணும், அதை எந்த அளவுல கொடுக்கணுங்கிறது வர தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களோட ஞான சக்தினால படுத்திருக்கும் ஒட்டகம் போன்ற மதில் சுவர் மூழ்கியது. தமிழ் நூல்ல இருக்கிற இந்த ஒரு வரியை பார்த்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரிசா பாலு அவர்கள் பாண்டிச்சேரிக்கு அவரோட டீமை கூட்டிட்டு ஒரு ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அந்த ஆய்வில் பாண்டிச்சேரி பீச்சில் 15 கிலோமீட்டரில் ஒரு மிகப்பெரிய மதில் சுவரை கண்டுபிடிக்கிறாரு. அந்த மதில் சுவர் வெறும் 35 மீட்டர் ஆழத்தில் தான் இருக்குது. 150 வருஷத்துக்கு முன்னாடி 1863 இங்கிலாண்டில் இருந்த ஜுவாலஜிஸ்ட் பிலிப்ஸ் கிளாட்டர் ஆப்பிரிக்காவுக்கு பக்கத்தில் இருக்கிற மடகாஸ்கரில் இருந்த லெமூருங்கிற ஒரு பாலூட்டி விலங்கை பார்க்குறாரு. மடகாஸ்கரில் மட்டுமே இருக்கிற இந்த லெமூர் எப்படி இந்தியாவில் ஃபாசிலாக எடுக்கப்பட்டுச்சு? அப்போ thousands of yearsக்கு முன்னாடி மடகாஸ்கரையும் இந்தியாவையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு பெரிய லேண்ட் சர்ஃபேஸ் இருந்திருக்கணும். அது இப்போ கடலுக்கு அடியில மூழ்கி இருக்கலாம். அண்ட் அந்த லேண்டுக்கு இவர் வச்ச பேர் தான் லெமுரியா கான்டினென்ட். அண்ட் இதோட தொடர்ச்சியா 1912 ஆல்ஃபிரட் வெர்க்னர் இவர் என்ன சொல்றாருன்னா, குமரிகண்டமும் கிடையாது, லெமுரியா கான்டினென்ட்டும் கிடையாது, இந்தியா, ஆப்பிரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியா இப்படி இந்த நாடுகள்லாம் ஒருங்கிணைந்து ஒரு சூப்பர் கான்டினென்ட்டா இருந்திருக்கும். காலப்போக்கில் டெக்டானிக் பிளேட்ஸ்ல நடந்த மூவ்மெண்ட்ஸ்னால எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்கும். அண்ட் அப்படி பிரிஞ்சு போகும்போது தான் நம்ம இந்தியா யுரேஷியன் பிளேட்ல மோதி இமயமலைகள் உருவாயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு தியரி எடுத்து வைக்கிறாங்க. அண்ட் இதை தான் இன்னைக்கு நம்ம சயின்ஸும் நம்புது. இப்போ நீங்க எதை நம்புறீங்க? சயின்ஸ் சொல்ற டெக்டானிக் பிளேட் தியரியா, இல்லைனா தமிழ் இலக்கணங்கள்ல வர்ற குமரிகண்டமா? கமெண்ட் பண்ணுங்க.